புயல் கடக்கக்கூடிய பகுதியாக கணிக்கப்பட்டிருக்கும் கல்பாக்கம் பகுதியின் சூழல் என்ன? அங்கிருந்து செய்தியாளர் முகமது ஷேக் இணைகிறார். ஷேக், கல்பாக்கத்தின் சூழல் என்னவா இருக்கு? காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடும் ஆக்ரோஷத்தோட அந்த அலைகள் கொந்தளிப்புடன் காணப்படுவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சூழல் இப்ப? வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் பிற்பகலுக்கு பிறகு கலையை கடக்க உள்ளதாக வானிலை மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக பார்க்க போனால் மாமல்லபுரத்திலிருந்து காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும்னு வானிலை மையம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனால் நாம் தற்போது மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்பாக்கம் பகுதியில் தான் இருக்கோம். அந்த கல்பாக்கத்தை பகுதியில் தான் புதுப்பட்டினம் மீனவ கிராமம் இருக்குது. தற்போது நாம் அந்த மீனவ கிராமத்தில் உள்ள தூண்டில் வளைவு என்று சொல்லக்கூடிய கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய மேற்கல் என்ற பாறை பகுதியில் இருக்கும். இந்த பாறை பகுதியை பொறுத்தவரை கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக போட்டிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. தற்போது நாம் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில பார்க்கலாம், கடல் எவ்வளவு சீற்றமா ஒரு ஆக்ரோஷத்தோட அலைகள் எழுந்து வரதை பார்க்கலாம். குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தவரை 4 அடி தூரத்தில் தான் அந்த அலை எழும்பும். அந்த உயரத்திற்கு தான் வழக்கமாக எழும்பும். ஆனால் இப்போ 10 அடியிலிருந்து 14-15 அடி வரை இப்போ அளவுக்கு அதிகமாக இந்த கடலுடைய அலை ஆக்ரோஷத்துடன் எழும்பி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் காற்றின் வேகம் ஒரு 45லிருந்து 50 கிலோமீட்டர் அளவிற்கு காற்றின் வேகமும் அதிகரித்துள்ளது. தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நம்மள்கிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, காற்றின் வேகம் எவ்வளவு தூரம் இருக்கு? சுமார் காற்றின் வேகம் ஒரு 50 கிலோமீட்டர், 40லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து 26ஆம் தேதியிலிருந்து விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அரசாங்கமும் 26ஆம் தேதியிலிருந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை ஏற்று இந்த புதுப்பட்டினம் மீனவர் பகுதியில் ஒட்டுமொத்தமாகவே கடலுக்கு செல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கோம். சுமார் கடல் அலையும் சுமார் ஒரு 10 மீட்டருக்கு மேலே இப்போவே சீற்றமாக இருக்கிறது. தொடர்ந்து இப்போ இந்த பெங்கல் புயல் மாமல்லபுரம் மற்றும் காரைக்காலுக்கு இடையில கரையை கடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு அரசாங்கத்துடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய படகுகள்லாம் கூட கூடுமான அளவுக்கு நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். கடல் சீற்றம் இப்போவே ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தால் இதுக்கு மேலே எங்களால் பத்திரப்படுத்த முடியுமான்ற ஒரு கவலையும் நாங்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசு எங்களுக்கு ஒரு துரித நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 6 நாட்களாக மீனவர்கள் நாங்கள் வலைக்கு செல்லாமல் தொழிலுக்கு போகாமல் இருக்காங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே தொழிலுக்கு போனாதான் அவருடைய வாழ்வாதாரமே என்ற நிலையில் அரசாங்கத்துடைய கோரிக்கை ஏற்று 6 நாளாக இன்றைக்கி தொழிலுக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணம் வழங்கணும். மேலும் இந்த புயலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் உரிய பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்கணும். இதுக்கு மேலே எங்களுடைய படகுகளையும் வலைகளையும் பாதுகாப்பாக வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதையும் அரசாங்கம் கருத்தில் கொண்டு அரசாங்கத்துடைய கமிட்டி அமைத்து இந்த கரையோரங்களில் மீனவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்போவே ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றோட வேகம் இருக்குது. கடல் ஆக்ரோஷமாக எழுறதை நம்ம காட்சியில் பார்க்க முடியுது. இப்போ கடல் அதாவது புயல் கரையை கடக்கும் பொழுது ஒரு 70லேருந்து அதிகபட்சம் 90 கிலோமீட்டர் வேகம் வரையும் காற்று அடிக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைலாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்களா? இப்போது 26ஆம் தேதியிலேருந்து மீனவளத்துறை இப்போ கடலில் புயல் இருக்குது, யாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் யாரும் இது வரைக்கும் கடலுக்கு போகலை. ஊராட்சி மன்ற தலைவரோட அறிவுறுத்தலோடு இங்கே புயல் பாதுகாப்பு கூட இருக்குது. எங்களோட சுனாமியில் கட்டி கொடுத்த திருமண மண்டபம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கையாக வச்சுருக்குறோம். அந்த அடிப்படையில் இது வரைக்கும் இந்த மழை நேற்று வரைக்கும் அதிகமாக இல்லை. நேற்று ஒரு 5 மணிலேருந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மீனவர்களும் படகுகளை அப்புறப்படுத்தி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இப்போ இருக்கிற ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிற காற்றுக்கே படகுலாம் ஆடும். இப்போ புயல் கரை கடக்கும்போது பார்த்தோம்னா ஒரு 90 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க வானிலை இருக்க. அந்த 90 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும்போது படகுகளுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஊரில் இதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு படகை கொண்டு போகிறதுக்கு இடமும் இல்லை. அது எந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியலை. அது புயல் கரை கடக்கும்போது தான் எங்களால் அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியும், எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ இழப்பீடு என்னன்றது. இப்போதைக்கு எங்களோட பாதுகாப்பு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுருக்கோம். இந்த 6 நாளாக இது வரைக்கும் நாங்கள் கடலுக்கு போகல. இதுக்கு மேலே எத்தனை நாள் கடலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு மீனவர்களுக்கு, இந்த புதுப்பட்டினம் மீனவர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கும், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் ஒரு நல்ல உதவிகள் செய்தால் நன்றி கடன் பட்டிருப்போம்.
அந்த மீனவர்கள் வந்து இருவேறு மீனவர்கள் கூடுறது நம்மளால வந்து கேட்க முடியுது. என்னன்னா அவங்க சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பகுதியில் வந்து படகுகள் வந்து பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போதே 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்றடிக்கும் போதே படகுகள் அசைவு இருக்கு. மேலும் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று வீசினா நாங்கள் பாதிப்பை சந்திப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் பார்க்கலாம், கடல் வந்து எவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக எழுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்க்க போனால் புயல் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அதே போல மழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கல்பாக்கம் பகுதியில் அருகே உள்ள புதுப்பட்டினம் மீனவ கிராமத்தை பொறுத்தவரையும் காற்றின் வேகமும் அதிகரிச்சிருக்கு, மழையின் வேகமும் அதிகரித்திருக்கு. அதே போல கடலும் வந்து ஆக்ரோஷமான முறையில் வந்து சீறி பாய்ஞ்சு வரதையும் நம்மால் பார்க்க முடியுது. மேலும் வந்து பிற்பகலுக்கு பிறகுதான் புயல் கரையை கடக்குன்னு சொல்லியிருக்கனால இனி வரக்கூடிய நேரங்களில் புயல் கரையை கடக்கும் போது இந்த பகுதியில் எவ்வளவு தூரம் வந்து ஒரு பாதிப்பை தரக்கூடிய புயலாக இந்த பெஞ்சல் புயல் மாறுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக தற்போதே அந்த தாக்கத்தை உணர தொடங்கி இருக்கும். கல்பாக்கம் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்போது அந்த பகுதியில் மீனவர்கள் சேதங்களை சந்திப்பார்கள் என அவங்களுடைய கவலையையும் அச்சத்தையும் பதிவு செய்கிறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.